என்ன வகையான வளர்க்காரு? இது எவ்வளவு நாளா பயன்படுத்துறீங்க? இது வந்து செவ்வாழை வெரைட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 14 மாசம் முடியுது, 14 மாசம் ஆகும். ஓகே. ஆனா நம்ம இப்போ இது ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 மாசம் நட்ட ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிருக்கு. நம்ம நட்டு உடனே ஒரு மாசத்துல நம்ம என்ன பண்ணோம், பிரீமியம், குரோ, நைட்ரேட்டிங் 3 வந்து மண்ணில் கலந்து வேர் பக்கத்துல ஊற்றி விட்டோம். அப்புறம் நம்ம இப்போ வந்து புறம் வச்சிருக்கோம். அது இல்லாம மூலிகை போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். புறம் ஒரு 100 கிராமு, மூலிகை ஒரு 50 கிராம். 50 கிராமே இல்லை, 25 கிராம் தான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். போதும், இன்னும் வளர்ச்சி ஓவரா இருக்குன்னு இது போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆர்கானிக்கா கொடுக்குறோம். டிசீஸ் வரல நமக்கு. பார்த்தீங்கன்னா மண்புழு நிறையா இருக்கு இந்த இடத்துல. இதனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெட் பண்ணது வந்து 14 மாசம். இது நம்ம 12 மாசத்துக்கு ஃபீல்டு முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இப்போ இன்னும் ஸ்ப்ரே கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த வாரத்தில் இப்போ மழை கொடுப்போம். ஸ்ப்ரே கொடுத்தோம்னா நைட்ரேட்டிங்கு, குரோ, அப்புறம் ப்ளூம்லாம் வந்து கொலை வர டைமில் கொடுக்கணும். இப்போ தேவையில்லை. அப்புறம் வந்து என்ன கால்சியம் கொடுக்கலாம், நேனோ கால்சியம் 0050, அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு, ஜிங்க் சல்பேட் வைக்கணும். ஜிங்க் சல்பேட் கண்டிப்பாக வைக்கணும் நாளைக்கு. வச்சாதான் அந்த வரும்பு ஓரத்துல வர இல்ல, அந்த வரும்புல ஓரத்துல காஞ்சி வரும். அந்த காய்ச்சல் வர அந்த நோய்க்கு வந்து ஜிங்க் சல்பேட் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். நோய் வராது, இந்த பருவ நோய் வராது. வாழ வச்சு எவ்வளவு நாள் ஆகுது சார்? 2 மாசம் ஆகுது. ஜென்ரலா மத்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹைட் வரும்? இப்ப நம்ம கிரீன் பிளான்ட் ப்ராடக்ட் பண்ணும்போது கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது வரலாம். இந்த இது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால கெமிக்கலுக்கு ஈக்குவலா இதை தாண்டி வருது, கெமிக்கலோட அதிகமா வருது, ஈல்டு வைஸும் அதோட வருது. நமக்கு சாயில் இருக்கிற மண்புழு நல்லா இருக்குது, நம்ம சாப்பிட்ற பொருளும் டேஸ்ட் வைஸ் இது நல்லா இருக்கும். கலரிங் வந்து இன்னொன்று இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், போன வருஷம் வந்து ஒருத்தருக்கு 4 ஏக்கருக்கு ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம். கொடுத்த கூட இல்லை, அதனால ப்ளூ ஒயிட்டோக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து டார்க் ரெட் ஆச்சு. மார்க்கெட்ல அவருக்கு வந்து நல்ல பிரைஸ் எடுத்தாங்க, உடனே வித்து போச்சு அவருக்கு. அந்த இது நம்ம கெமிக்கல்ல கிடைக்காது, இதுல ஆர்கானிக்ல கிடைக்கும், கலரிங் கிடைக்கும். வெயிட்டிங் அது இல்லாம வெயிட் பாத்தீங்கன்னா 23 கிலோ வரைக்கும் வந்து நம்ம பொட்டாஷ் இந்த புறம் கொடுத்து இப்போ வருஷம் எடுத்துக்கிறோம். நானே அதை போட்டிருக்கோம். நார்மலி 18, 16, 23, 24 வரைக்கும் எக்ஸ்ட்ரா. Color is very good. Taste is very good.